ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து உருவாகி ஒரு பிரம்மாண்டமான படம் தான் கூலி. இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. இதுபோக நடிகர் நாகராஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கேமியோ ரோலில் அமீர்கான் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒரு பாடல் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பாடல் தான் சிகுடு. இந்த பாட்டை நடிகரும் இயக்குனருமான டிஆர் ராஜேந்திரன் தான் பாடியிருக்காரு. இதே பாட்டுக்கு அவர் ஆடியோக்கும் செஞ்சுருக்காரு. இது ப்ரோமோவில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு பேட்டியில் தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர் டி ராஜேந்திரன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க 2 பேரோட நட்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்தில் டிஆரை பாட வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இதை போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார்னா, கொஞ்ச நாளாகவே டி ராஜேந்திரன் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அது எப்படி இந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடவும் செய்வார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்ட்டு லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொன்னார். லோகேஷ் கனகராஜ் டிஆர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு டிஆர் என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்த் காண்டிக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி இந்த பாட்டை பாடி முடிச்சும் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏற்கனவே டி ராஜேந்திரன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நட்பாக பழகிட்டு வந்தாங்க. ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பிரபலமான கட்சியிலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு எதிராக டி ராஜேந்திரன் அவர் தான் குரல் கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் நட்பாக இருக்கிறாங்க. எது எப்படியோ டிஆர் எந்த பாட்டு பாடினாலும் அது சூப்பர் ஹிட்டு தான். கூலி படம் வரும்போது பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.